வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழிலாளர் அமைச்சகம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களும் கோரப்படாத வைப்புத் தொகைகளை திருப்பித் தரும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் செயல்படாத கணக்குகளில் உள்ள உரிமை கோரப்படாத வைப்புத் தொகையை தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அதன் சந்தாதாரர்களுக்கு திருப்பித் தரும். இது 3.1 மில்லியனுக்கு அதிகமான சந்தாதாரர்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும். முதல் மற்றும் சோதனை கட்டத்தில் 0.7 மில்லியன் சந்தாதாரர்கள் பயனடைவார்கள் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். திங்களன்று நடைபெற்ற வாராந்திர ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இபிஎஃப்ஓவில் மொத்தம் ரூபாய் 10,903 கோடி மதிப்புள்ள 31.86 லட்சம் செயல்படாத கணக்குகள் உள்ளன. இதில் தோராயமாக 7.11 லட்சம் கணக்குகளில் ரூபாய் 1000 வரையிலான தொகையும் 30.52 கோடி மதிப்புள்ள உரிமை கோரப்படாத தொகையும் உள்ளன. அமைச்சகத்தின் கூற்றுப்படி இந்த கணக்குகளில் சில 20 ஆண்டுகள் பழமையானவை. கடந்த 3 ஆண்டுகளில் எந்த பரிவர்த்தனையும் செய்யப்படவில்லை. இதனால் அவை செயல்படாமல் போய்விட்டன. சோதனை கட்டத்திற்காக அடையாளம் காணப்பட்ட 0.7 மில்லியன் கணக்குகள் வங்கிக் கணக்குகளுடன் ஆதார் எண்ணை இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்கள் இபிஎஃப்ஓவில் உள்ளன. இதனால் ஓய்வூதிய நிதி அமைப்பு தங்கள் நிலுவைத் தொகையை மீண்டும் தங்கள் கணக்குகளில் வரவு வைக்க முடியும். இபிஎஃப் அண்ட் எம்பி சட்டத்தின்படி இபிஎஃப்ஓ பயனாளி தங்கள் நிதியை திரும்பப் பெறுவதற்கான கோரிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும். இருப்பினும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பணத்தை பெறுவதற்கு தேவையான காகித வேலைகளுடன் ஒப்பிடும்போது நிதி மிக குறைவாக இருப்பது கவனிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இபிஎஃப்ஓவில் உரிமை கோரப்படாத வைப்புத் தொகைகள் மற்றும் செயல்படாத கணக்குகள் குவிகின்றன. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.